ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம ரெசிபி முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வரமிளகா, அப்புறம் வேர்க்கடலை, பூண்டு, அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு, எண்ணெய், இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு தேவையானது. ஆனால் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். ஹெல்த்துக்கும் நல்ல பெனிஃபிட், இது எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடியோவுடைய டீட்டெயில்டு லிங்க்கு தேவைப்பட்டால் நான் டைட்டில் பக்கத்தில் கொடுத்துருக்கேன், போய் வாட்ச் பண்ணுங்கள். நல்லா வெங்காயம் ஒரு வதங்கிட்ட பிறகு ஒரு 50% வதங்கின பிறகு நீங்கள் கீரை போட்டு வதக்குங்க. தண்ணி ஊற்றாதீங்க, உப்பு போடாதீங்க. ஓப்பன்லேயே விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு ஒரு பக்கத்தில் ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்குங்க. கீரை நல்லா வதங்கட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வெங்காயம் வதங்கின பிறகு கீரை போட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா வதங்க விட்டுட்டு, பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டவ்வில் நம்ம ஒரு காரத்துக்கு தேவையான அளவு, இப்போ நீங்கள் கீரை எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தேவையான அளவு வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா போட்டுட்டு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க, தோலோடு போடுங்க. அப்புறம் வேர்க்கடலை போட்டுக்கோங்க. பூண்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 3 இன்க்ரீடியண்ட்டும். ஓகே, இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்கோம் பூண்டு. ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்ட பிறகு இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இது கொரகொரப்பாக அரைச்சிட்டு பல்ஸில் வச்சு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வதங்கின்னு இருக்கிற கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. கீரைக்கு தேவையான அளவுனா கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா கீரை வதங்கிட்ட பிறகு தான் நம்ம உப்பு போடணும். ஓகே, உப்பு போட்டுட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணதும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தேவைப்பட்டால் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அதில் தொளிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க, கீரை நல்லா இருக்காது. இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்ற கீரைங்களை விட. இது கொஞ்சம் குக் ஆகணுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செய்து